எங்களை வாக்குறுதி இருக்குங்களா எங்களை சொந்த இடத்துக்கு எப்போ விடுக்கிறீங்களோ அப்போ தான் எங்களை வாக்கு உங்களுக்கு உண்மையாக விடும். மாடு வளைக்கணும் ஆமிக்கார அப்போ அந்த மாடுகள் எல்லாம் பயிரத்துண்டு அப்போ வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய அந்த தோட்டம் செய்ய போடும்போது நாங்கள் பிறகு விடுறோம்னு சொன்னார்கள். ஆனால் பிறகு வாக்கு போட்ட பிறகு அவர்கள் எங்களை அடிக்கும் வரவும் மாட்டார்கள். எமது பலாலி மயிலிட்டி கட்டுவன் குறும்பசிட்டி எல்லாம் ஒரு விவசாய நிலமும் கடல் சார்ந்த நிலமும் அது பொன் பொழியும் பூமி. எமது நிலம் நமக்கு தேவை. காலம் இந்த அரசாங்கம் இந்த மக்களும் எங்களை பேய்காட்டு எங்களோட கண்ணீர் எல்லாருக்கும் ஒரு பாவ கண்ணீராத்தான். பத்தேகம் வந்து ராணுவம் இருக்கே இல்லை ஒரு வீடு வழிக்கு தான் இருக்கு. சும்மா இடத்தை பிடிச்சி வச்சுக்க ஒரு பிரியோசனமாக பிடிச்சி வச்சிருந்தா ஓகே. ஆறாம் வந்தாலும் அவங்க எல்லாம் மாறி மாறி எங்களை போகிறாங்க. எங்களுக்கு ஒரு விமோசனத்தை காணவில்லை. ஈச்சியோட போ பிறகு ஈயிட்ட போ பேந்து கள்ள மாவையிட்ட போ. கௌரவ ரணில் விக்ரமசிங்கா இணைத்திருந்தால் இன்று எங்களை முழுமையாக பலாலியில் குடியேற்றி இருக்கலாம். அது மட்டும் நாங்கள்லாம் ஓகே ஜனாதிபதியா வந்து இந்த எல்லாத்தையும் செய்ய மாட்டோம். வந்த பிறகு இருந்தாக்கள் செய்கிற மாதிரி தான் அவங்களும் செய்ய போகிறாங்க. எங்களுக்கும் வயசு போட்டுது. இனி நாங்கள் இருந்தால் தான் எங்களை காணிகளின் எல்லைகளையும் இதுகளையும் பிள்ளைகளுக்கு காட்டலாம். ஒரு தரம் போடுறதுலேருந்து வலிகாமம் வடக்கு மக்கள் அந்த இடம் போய் இருக்காத மக்கள் தங்களுக்குள்ளேயே தாங்கள் பேசிக்கொள்கிறார்கள். உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். நான் இப்போ பலாலி பிரதேசத்தை அண்டியுள்ள பகுதியிலே நிற்கின்றேன். வரவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் குறித்து எமது வலிகாமம் வடக்கு மக்கள், குறிப்பாக பலாலி மயிலிட்டி வாழ் மக்கள் என்ன சொல்கின்றார்கள், அவர்களின் மனநிலை என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில் இது ஜனாதிபதி தேர்தல் குறித்தான கருத்து கணிப்பு இல்லை. கடந்த 34 வருடங்களாக இவர்களின் நிலங்கள் விடுவிக்கப்படாமல் உள்ளது. எனவே இது அவர்களின் உள்ள குமுறல், மன உளைச்சல், மன வேதனை என்பதுதான் வெளிப்படை. எனவே வாங்க காணொளிக்குள் செல்லலாம். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த சொந்த இடம் பலாலி. நாங்கள் இடம்பெயர்ந்து 90ஆம் ஆண்டு ஆடி மாதம் 15 இடம்பெயர்ந்து இப்போ 34 வருஷம் முடிஞ்சு 35வது வருஷம் தொடங்கிடுது. இதுவரையும் எங்களுக்கு ஒரு தீர்வுன்றது கிடைக்கவில்லை. இப்படியே 90லேருந்து எலெக்ஷன் நடந்தால் உங்களை விடுவோம் என்று சொல்லி சும்மா பேய் காட்டிக்கொண்டுங்கிற மக்களை வச்சு வீடும் இல்லை வாசலும் இல்லை. எங்கேயும் இடம்பெயர்ந்து ராட்டியம் காணி வழியாக அவங்களோட வளவுகளை துப்பத்தை வாக்குறோம் பேர்ந்து எங்களை விட்டுட்டு போகிறதும் நாங்கள் படுற கஷ்டம் எங்கள் அரசாங்கத்துக்கு எங்கே தெரிக்க போகுது. இருந்து கொண்டு சொல்லி நம்ம அதை தாரம் இது தாரம் எங்களை ஒரு நிவாரணம் இல்லை, ஒரு உதவியும் இல்லை. எங்களோட சொந்த காணிங்க பலகாரிகளை விடுறோம் வந்து வெளிநாட்டுக்கு பேய் காட்டுறதுக்காக எங்கே இருந்த காடுகளுக்கு கொண்டு மக்கள் பஸ்ஸுகள் வாகனங்கள் ஓடாத இடத்துக்கு விட்டு வெளிநாட்டுக்கு காட்டுறது. நாங்கள் எங்களோட சொந்த இடம் பலாரி சந்தியிலிருந்து சுத்தவர் எங்களோட இனஞ்சனம் ஒன்றும் இல்லாமல் அங்கே நாடோடி போல இருக்குது. அதை கவனிக்க ஆக்களில் எலெக்ஷனுக்கு மட்டும் வாக்கு கேட்க வந்துடுவினோம் எம்பிமார் எல்லாரும். அதுதெல்லாம் இதெல்லாம் வந்து தங்களோட காரியத்துக்கு காசுகளை கைப்பற்றி கொண்டு மக்களை பேய்பட்டம் கட்டி கொண்டு நாங்கள் இனி இந்த முறை இந்த மக்களும் பேய்பட்டம் கட்டப்பட மாட்டோம். எங்களோட வாக்குறுதி இருக்குங்களா எங்களை சொந்த இடத்துக்கு எப்போ விடுக்கிறீங்களோ அப்போ தான் எங்களோட வாக்கு உங்களுக்கு உண்மையாக விடும். எவருக்கண்டாலும் உண்மையாக விடும். சும்மா பதவிக்குத்தானே எல்லாரும் அடிபடினோம். மக்களை பார்த்து அடிபடினோம். பதவி பட்டம் மக்களை பேய் காட்டுறது எல்லாரையும் நாங்கள் கட்டாயம் செய்வோம்ண்டு இப்போ இங்கே செய்ய போயினோம். இப்போவே ஜனாதிபதி தேர்தல் 8 போட்டி நடக்குது. மக்களை வந்த உடனே உங்களை தெரியாதுன்னு சொல்லிக்கணும். மக்கள் தான் தாக்கப்படுறது. அப்போ நாங்களே எங்களோட சொந்த இடத்துக்கு எப்போ விடுகிறீங்களோ அப்போ தான் எங்களோட வாக்கு உங்களுக்கு உண்மையாக விழுமண்டு நான் உறுதியாக சொல்கிறேன். அதாவது எங்களோட காணிகள் எல்லாம் எவ்வளோ பெருமதியான காணிகள். இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு திருமணம் பேசினால் வீடு கொண்டு போய் சீதன காணி கேட்குறாங்க. இங்கே நாங்கள் இருக்கிற இடங்களில் காணி வேண்டலாமல் ஒரு பேரை 25 லட்சம் 30 லட்சம் என்றால் நாங்கள் ஒரு இடம் பேர்ந்து எங்களால் இது கொடுக்கலாமோ. எத்தனை பிள்ளைகள் கரை செய்யலாமல் இந்த விதால வாடியும் தயாரிப்பு பண்ணி நோய் வலிக்கா போகிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம்
நீங்கள் எங்களை இப்படி வச்சுக்கொண்டு இங்கே எங்களை வசதி உள்ளவன் காணி விலை கொடுத்து வேண்டான், நாங்கள் ஏழைகள் வேண்ட முடியுமோ? எங்களை சொந்த இடத்துக்கு விட்டால் நாங்கள் எங்களை காணிங்க இன்னும் அரை பிறப்போ ஒரு பிறப்போ எங்களால் என்றதை கொடுத்து எங்களோட பிள்ளைகளை கல்யாணம் திருமணத்தை செய்து நிறைவேற்றி வைப்போம். இது கலைக்கு ஆக்கள் இல்லை. எங்களுக்கு வாக்கு கேட்கத்தான் பெருகினோம். எங்களோட சொந்த காணி அங்கே மாடும் ஏன் இராணுவம் தங்களோட கேம்புக்கு போய் இருக்கலாம் தானே. இனி அவைகளுக்கு எங்கே பிரச்சனை நடக்குது? சும்மா தேவையில்லாமல் ரோட்டு வலிக்க வெயிலுக்கு காய்கரமாகி நிற்கணும். அவை உள்ளுக்க போகணும். மக்களுங்கிற சொந்த காணிக்கு வர விடலாம் தானே. இதற்கு ஒரு நாடும் வெளி பேசினம் இல்லை. அரசாங்கத்தோடைய சேர்ந்து தங்களோட சுயநலனுக்காக அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு மூமெண்ட் எங்களை தான் போய் காட்டுறீர்கள். இடம்பெயர்ந்தா மக்களை தான் போய் கிடைத்து மக்கள் வேதனையில் இருக்கணும் என்று தெரியுமோ என்று சொல்லி நாங்கள் கவலைப்படுகிறோம். எங்களோட கண்ணீர் எல்லாருக்கும் ஒரு பாவ கண்ணீராகத்தான் வரும். உங்கள் எல்லாரையும் உங்களுக்கும் அதே மாதிரி நிலைமை வரும். அப்போத்தான் உங்களுக்கு இடம்பெயர்ந்தால் மலை கேம்புகளுக்கு இருந்தால் முகாம்களுக்கு இருந்தால் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். இப்போ எல்லா இடமும் அதுதான் நடக்குது. ஆண்டவன் திருப்பி விட்டுட்டான். வெள்ளம் எங்கே கொண்டு அழிக்கணுமோ அழிக்க விட்டுட்டாங்க. வணக்கம், நான் பலாலி பேரு பிள்ளை மரியசீலன். நாங்கள் பலாலியில் இருந்து 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து பல இன்னல்களை சந்தித்து பல வீடுகளில் மாறி மாறி இருந்து பல கஷ்டங்களை அனுபவித்து பிறகு இந்த மகிந்தாவதி ஆட்சியிலே இடையிலே அரசாங்கம் கவுண்டதால் நல்லாட்சி மைத்திரி ஐயா வந்தார். அந்த நேரம் ஒரு சில பகுதிகளை விடுவித்தார். அவர் வந்தபடியாகத்தான் சில பகுதிகளில் குடியமரக்கூடியதாக இருந்தது. மற்றவர்கள் அதை நினைச்சு கூடி பார்க்க இல்லை. ஆனால் அவருக்கு நாங்கள் இந்த வலிகாமத்து மக்கள் மைத்திரி ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றது நாங்கள் இப்போ 90ஆம் ஆண்டு வெளிக்கிட்டு 34 வருஷம் முடிந்து விட்டது. இன்னும் இப்போ ஜனாதிபதி எலெக்ஷன்கள் எத்தனையோ ஜனாதிபதி எலெக்ஷன்கள் வந்து போயிட்டு, அப்போ எங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இதுகள் இன்னும் வர இல்லை. அப்போ இந்த எலெக்ஷனிலையும் யாருக்கு வாக்களிக்க வேணுமென்றது மக்கள் நாங்கள் நல்ல விழிப்புணர்வோடு செயல்பட வேணும் என்று நான் மக்களாகிய உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு எல்லாரும் வாக்குறுதிகளை தருகினோம். பிறகு அவை தங்களுடைய 5 வருஷம் முடிந்தவுடனே அவர்கள் தங்களோட பாட்டில் பார்த்து கொண்டு போயினோம். எங்களுடைய இடங்களும் விடுபட இல்லை, எங்களுக்கும் வயசு போட்டுது. இனி நாங்கள் இருந்தால் தான் எங்களோட காணிகளின் எல்லைகளையும் இதுகளையும் பிள்ளைகளுக்கு காட்டலாம். இல்லாட்டால் அவர்களுக்கு எல்லை எழுதுகள் தெரியாது. அப்போ இப்போ நாங்கள் பாருங்கோ, நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு இப்போ சீதனமும் கொடுக்க எங்களுக்கு காணிகளும் இல்லை. இந்த காணிகள் போகிற விலைக்கு எங்கள்கிட்ட வேண்டி கொடுக்குறதுக்கு காசும் இல்லை. அப்போ ஆனபடியால் மக்களாகிய நீங்கள் இந்த முறை ஜனாதிபதி எலெக்ஷனில் சிந்தித்து நல்ல மாதிரி வாக்களிக்க வேணும். எங்களோட நிலங்கள் முதலாவது விடுபட வேணும். அதற்கான இதுகளை முதலாவது ஆட்சி ஒரு மாற்றம் பெற வேணும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். மற்றவர்கள் உங்களோட இடத்தை அன்றைக்கு எங்களுடைய ஆரோக்கிய மாதா கோயிலுக்கு வந்தார்கள், எங்களை பேட்டி கண்டார்கள். நாங்கள் சொன்னோம், எங்களோட காணியை விடுங்கோ, நாங்கள் உங்களுக்கு போடுறோம். அப்போ அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், எங்களுக்கு முதல் வாக்கை போடுங்கோ, நாங்கள் பிறகு விடுறோம் என்று சொன்னார்கள். ஆனால் பிறகு வாக்கு போட்ட பிறகு அவர்கள் எங்களை அடிக்கும் வரவும் மாட்டார்கள். எங்களோட காணியையும் விடுறார்களோ என்னவோ தெரியாது. அப்போ அவர்களின் எண்ணங்கள் நிறைவேற வேணும்னு எங்களை பேக்காட்டி கொண்டே போகிறார்கள். அப்போ மக்களாகிய நீங்கள் சிந்தித்து சரியான முறையில் இந்த ஜனாதிபதி எலெக்ஷனில் வாக்களியுங்கோ. எங்களோட இடங்கள் விடுபட வேணும், ஏனைய இடங்களும் விடுபட வேணும். மக்கள் எத்தனையோ இடத்துல இருந்து அன்னல் பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு காணிக்க இருந்து கொண்டு ஒவ்வொருத்தர் 2 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே இருக்க விடாங்கள் ஒழுப்பி கொண்டு எங்களோட மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கு எங்களோட பலாலியில் இருக்க ஒவ்வொரு வளவுகளுக்கும் 25, 30, 50 தென்னை மரங்கள்
அப்போ இப்போ எங்கட நாங்கள் இப்போ 100 ரூபா 150 ரூபாக்கும் ஒரு தேங்காய் போகுது. அப்போ எங்கட வாழ்க்கை செலவுகள் எவ்வளவு போகுது. அப்போ எங்கட இடங்கள் விடுபட்டால் நாங்கள் பழைய நிலைக்கு ஒரு 5 வருஷத்திலேயே தென்னம்பிள்ளைகள் பிறகு காய்க்க துவங்கிடும். எங்கட வளவுகளுக்கு அவர்கள் தென்னம்பிள்ளையை வச்சு கொண்டு சும்மா கிடக்குது. அந்த எங்கட காணிகளை விடுற மாதிரி தெரியல. யாழ்ப்பாண ரோட்டு நாங்கள் எங்கட பலாலியால் யாழ்ப்பாண ரோட்டுக்கு யாழ்ப்பாணம் போகிறது எங்களுக்கு இலவாக இருக்கும். இப்போ நாங்கள் எவ்வளவு சுற்றி கொண்டு போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு எங்கட தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்கிற தன்மை உங்களுக்கு இல்லை. நீங்கள் இனவாதம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள் ஒழிய தமிழ் மக்களின் அந்த பூர்வீக இதுகளை அவர்களின் உரிமையை கொடுக்க வேணும் என்று நீங்கள் சிந்திக்க இல்லை. அப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கு வாரீர்கள் தமிழ் மக்களின் வாக்கு பெறுறதுக்காக. தமிழ் மக்களை நெடுக பேக்காட்டிக்கொண்டே இப்படியே முந்தி நாங்கள் பலாலியில் இருக்க 87ஆம் ஆண்டு இந்தியன் ஃப்ளைட்டுகள் எல்லாம் வந்து இறங்கி கொண்டு போகும். எங்களோட வளவுகளுக்கு தென்னோலையில் முட்டிக்கொண்டே ஃப்ளைட் போகும். அப்போ அந்த நேரம் என்ன இப்போ தான் பாதுகாப்பு வேணுமா? அந்த நேரம் பாதுகாப்பு இல்லையா? அப்போ இதுகளை புரிந்து கொண்டு இப்போ யுத்தமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் எங்களோட இடங்களை தாராளமாக நீங்கள் தந்து உதவலாம். உங்களுக்கு அந்த மனநிலை வர வேணும். இறைவனாலும் உங்களோட மனங்கள் மாற்றப்பட வேணும். நல்ல ஒரு இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் நல்ல முடிவாக வர வேணும் என்று நான் இந்த ஆண்டவரை கேட்டுக்கொள்கிறேன். மக்களே சிந்தித்து வாக்களியுங்கோ. இந்த ஜனாதிபதி எலெக்ஷனில் எங்களுக்கு ஒரு மாற்றங்கள் எங்களோட காணிகள் விடுபட வேணும் என்று நான் மக்களாகிய உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்களை பலாலியை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் குட்ட பிரதேசம் இருக்குது. அதில் சில இடத்துல சில என்னென்னா கம்பிகாட்டையில் வச்சுருக்கணும். இப்போ எங்களுக்கு விவசாயம் உள்ளு செய்கிற பெரிய டேஞ்சராக்கள், இதெல்லாம் போக்குவரத்து பிரச்சனை. மற்றது நாங்கள் துப்புராக்கில் கஞ்சல் கொளுத்தையெல்லாம் கிடக்கு, அது கொளுத்தையெல்லாம். இப்போ கஞ்சலை விட்டு நாங்கள் ஒன்று தோட்டம் செய்யலாது. இப்போ கஞ்சலாம் அப்படியே கிடக்குது. கஞ்சல் கொடுத்தவனாலும் மேம்பாட்டுகள். இதே போல் மற்ற பிரதேசங்களும் விட்ட இடங்கள் வேலை முடிஞ்சும் காணிய நாங்கள் எங்கட இதுக்கு எடுக்கலாம் கிடக்கு. இப்போ இந்த வர இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? வார ஜனாதிபதி தேர்தலில் உங்களோட கருத்து இந்த மாதிரி. அப்போ அவங்க 6ஆம் வந்தாலும் அவங்கெல்லாம் மாறி மாறி போகிறாங்க. எங்களுக்கு ஒரு விமோசனத்தை காண இல்லை. இடங்கள் விடுவிக்கப்படக்கூடிய சாத்தியக்குறை இருக்கா? அது ஒன்றும் இல்லை, ஒரு இடம் இல்லை. அது பிரதேசத்தை ஒழுங்காக நாங்கள் வேலை தோட்டம் செய்ய முடியாத வேலை எடுத்தோன்னா அங்கே நாங்கள் தோட்டம் செய்ய ஒன்றும் இல்லை. அவங்க ஆடு மாடு நிறைய வளர்க்குறாங்க. அப்போ நாங்கள் பயிற்சி ஓட்டு நாங்கள் இரவில் நிற்க போகிறோமே இல்லை, வீட்டை போடுவோம். அவங்கள ஆடு மாடல் வந்து பயிர் அடித்து போட்டு போகும். ஒன்றும் செய்ய விட்டும் பிரியோகம் இல்லாமல் எங்களை காணிகளை அவங்க விட்டும் நாங்கள் பயிர் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆடு மாட்டால் கம்பியை மாற்றி அடிக்கிற சொல்கிறாங்க, கரெக்டாக விடுறாங்க. இன்னும் கரெக்டாக செய்யலாம். கம்பிகள் அடிக்கிறதா மாற்றி அடித்தால் நாங்கள் விவசாயம் செய்யலாம். இதுக்கு மிஞ்சி எங்களால் ஒன்றும் செய்யலாம். தேர்தல் வரப்போது அப்போ சனம் என்ன சொல்லுது? இப்போ தேர்தலில் அக்கறையாக இருக்கா? தேர்தலில் இப்போ அக்கறையாக நிற்கிறோம். அதே என்னென்னா ஆரங்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறான்னு தெரியாது. அதெல்லாம் பண்ணுவோம். ஏதாச்சும் முடிய கம்பி எடுத்து 100 ரூபா தெரியாது. அப்படி ஒரு ஐடியா இருக்குமா அவங்களுக்கு? வைக்க முடிஞ்சா தங்களை வேலை முடிஞ்சு ரைட் கம்பி எடுத்து மூடி போட்டு போவாங்க. நாங்கள் போயிடலாம் வரையாது. எங்களது தோட்டங்களை காணிகளை விட்டு வர வேண்டிய இதான் இப்போ நடக்க போகுது. எனது பேர் மார்க்கண்டு செல்லம்மாவின் மகன் குணசேகரன். நாங்கள் வலிகாமம் வடக்கு பிரதேசத்திலிருந்து, அதாவது பலாலி, மயிலிட்டி, கட்டுவன், குறும்பசிட்டி ஆகிய கிராமங்களிலிருந்து வெளிக்கிட்டு இன்றுடன் 34 வருடம் ஆகின்றது. இன்னும் நாங்கள் எங்கள் ஊர் போய் சேரவில்லை. நமது நாட்டில் எந்த ஜனாதிபதி வந்தாலும்
எங்களுக்கு ஒரு முடிவு காலம் வரப்போவதில்லை. ஏனெனில் எங்களுக்கு வரும் சிங்கள தலைவர்கள் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அது அது கொழுக்கட்டையும் மோதமாய்த்தான் இருக்கும் ஒழிய அது உருவத்தால் தான் அது வித்தியாசப்படுவதிலேயே அது இந்த சுவை ஒரே மாய்த்தான் இருக்கும். இப்போது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள். இவர் வந்தால் கூடி எங்கள் பிரதேசத்தை விடுவதற்கான ஒரு ஒழுங்குகள் இல்லை. ஏனென்றால் இவர் இப்போதும் ஜனாதிபதி தான். கடந்த 3 மாதத்துக்கு முன்னம் எங்கள் வலிகாமம் வடக்கில் விவசாய நிலங்களை விடுவிப்பதாக சொல்லி பெரிய அளவில் பெரிய விழாமாதி எடுத்து டெய்லர் கடையில் ஒரு பெரிய கொட்டகைகள் போட்டு அதில் ஒரு வாழை மரத்தை நாட்டி அது வாழை போல் வளர்ந்து பெரிய விருட்சமாக வளர்ந்து அது குட்டி போடுற கட்டத்தில் இருக்குது. இன்னும் அந்த அவர் குறிப்பிட்ட இடத்தை இன்னும் மக்கள் போய் சேரவில்லை. அவர் இராணுவம் அதன் பாதுகாப்பு வேலையை இன்னும் அகற்றவில்லை. இப்போதும் மக்களை போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப விடுபட்ட பிரதேசம் என்று சொல்லுகின்ற அதில் காலை 7 மணியிலிருந்து 5 மணி மட்டும்தான் அந்த காணியை துப்புரவு செய்ய முடியும். அந்த காணிகள் கூட இராணுவ முகாம் அந்த விடுபட்ட இடத்தில் 2 இடத்தில் இருக்கின்றது. ஒன்று சர்வீஸ் ஸ்டாண்ட் வாகன சுத்திகரிப்பு இடம், அடுத்தது ஒரு இராணுவ முகாம். அதை சுற்றி வேலி அமைத்து அதை தாங்கள் பாதுகாப்பு வச்சுக்கொண்டு அதுக்கு முன்னுக்கெல்லாம் விடுபட்ட பிரதேசமாக இருக்கின்றது. அதில் எங்களை பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயம் ராஜராஜேஸ்வரி ஆலயத்தின் ஒரு 300 மீட்டர் அளவில் அதை தங்களுடைய எல்லையிட்டு இருக்கிறார்கள். அந்த ஆலயத்தை கூட போவதற்கு மக்களுக்கு அனுமதி இல்லை. இதே ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்கா இணைத்திருந்தால் இன்று எங்களை முழுமையாக பலாலியில் குடியேற்றி இருக்கலாம். குடியேற்றி இருந்தால் நமது மக்களும் அதில் போய் குடியமர்ந்திருப்பார்கள். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. ஆனால் அவருக்கு பின்னால் இப்பவர்கள் எல்லாம் நீங்கள் வாருங்கள், உங்களை கொண்டு பலாலியில் நாங்கள் குடியமர்த்துகிறோம், எம்மை பலப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒழிய இராணுவத்தில் ரணில் விக்ரமசிங்கா ஒரு அழுத்தத்தை கொடுத்து எங்களை விடுவிக்கிறதுக்கு முயலவில்லை. ஆனால் இப்போ அடுத்த படியாக இவரோடு இருக்கின்ற சயித் பிரேமதாச அவர்கள் ஜனாதிபதியா வந்தா கூடி சும்மா பேச்சளவில் தான் தமிழருக்கு உரிமை கொடுக்குவோம், அங்கே விடுவோம், அபிவிருத்தி செய்வோம், உங்களுக்கு எல்லாம் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லுகிறார்கள் ஒழிய எங்களை குடியேற்றுவதற்கு அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். தமிழரின் தலைவிதி அன்றே செல்வநாயகம் அவர்கள் சொல்லிவிட்டார், தமிழரை காப்பாற்றுவது ஆண்டவனால் தான் முடியும் என்று. அதற்கு பின் வந்த தமிழ் தலைமைகள் எங்களை பற்றி ஒன்றும் சிந்திக்கவில்லை. பலாலி விமான நிலையத்தை இப்போது சர்வதேச விமான நிலையம் என்ற பெயரை இட்டு அதை உண்மையாகவே பலாலி 764 தான் பலாலி விமான நிலையத்துக்கு நாங்கள் அப்போது சென்று வந்தோம். அதிலே குறிப்பாக சொல்ல போனால் எம்ஜிஆர் நாங்கள் சிறு வயதிலே எம்ஜிஆர் சரோஜதேவி அந்த ஏர்போர்ட்டிலே தான் வந்து இறங்கினார்கள், சுந்தராம்பாள் வந்து இறங்கினார்கள், சீர்காழி கோவிந்தராஜன் வந்தார். அப்படி பெரிய பெரிய மேதைகள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் ஏன் ஸ்ரீமாவ பண்டாநாயக்க அந்த காலத்தில் எமது பலாலி ஊரிலே பெரிய தம்புரான் கோயில் மைதானத்திலே எந்தெந்த தலைவரை நாங்கள் சிறு வயதிலே பார்க்கவில்லை. ஸ்ரீமாவ பண்டாநாயக்க, பீட்டர் கரமன், NN பெரேரா அப்படி போன்ற தலைவர்கள் எல்லாம் நாங்கள் எங்கட பலாலி எங்கட ரோட்டால தான் போனோம். ஆனால் எமது இப்பத்தே இருக்கிற தமிழ் தலைமைகள் தாங்கள் இணைத்தபடி பாதையை மாற்றி தங்கட மாவட்டபுரத்தால் பாதையை விட்டு அதுவும் தனியாருடைய ஒரு காணியைத்தான் அதை ரோட்டாக்கி அதாலே மக்களை புழங்க விடுகிறார்கள். ஏன் எங்கள் பலாலியின் பேரை ஏன் இவருக்கு கருத்தால் இதே மாதிரித்தான் எங்களை மேல் குடியேற்றுவதற்கும் இந்த தமிழ் தலைமைகள் எங்களை முன்மாதிரியா வந்து எங்களை குடியேற்றுவதற்கு முன்வரவில்லை. இவர்கள் ஒரு விழாவை கட்டினால் உடனே அங்கே போய் எதிர்ப்பு காட்டி தாங்கள் படம் காட்டுவார்கள்.
குறுந்தோலை மலை பிரதேசத்து ஆலயத்தில் ஒரு உடைத்து அதில் ஒரு விழாவை கட்டுறார்கள். வவுனியாவில் வடுக்குநாரி ஆதிசிவன் கோயிலடி அப்படி எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிற இந்த தமிழ் தலைமைகள் ஏன் இந்த பலாலி வலிகாமம் வடக்கில் இருக்கிற மக்கள் ஏன் குடியேற்றப்படவில்லை என்று மன்றத்தில் இவர்கள் கதைப்பதில்லை. வேற வேற விடயங்களை தேவையில்லாமல் கதைக்கிறார்கள். எப்போது 2009 எப்போது என்கிற போர் மௌனித்ததோ அதுக்கு பிறகு தாங்கள் இணைத்ததைத்தான் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தலைமை என்றாலும் சிங்கள தலைமை என்றாலும் எங்கள் தாங்கள் இணைத்ததைத்தான் செய்கிறார்கள். பலாலி மயிலிட்டி கட்டுவன் குறும்பசிட்டி எல்லாம் ஒரு விவசாய நிலமும் கடல் சார்ந்த நிலமும் அது பொன் பொழியும் பூமி. என்கிற பூமியில நாங்கள் போய் நிம்மதியாக இருக்கணும் என்றுதான். இப்போது எனக்கு 70 வயசு. எனது பிள்ளைகள் கேட்கிறார்கள், நீங்கள் பலாலி பலாலி என்று சொல்றீர்கள், இது பலாலி கொண்டு காட்ட இந்த காட்டுகிறீர்கள். அப்போ இப்ப மக்களின் மனநிலை இந்த தேர்தலை பகிஷ்கரிக்கப்படும். ஒருத்தரும் போடுறதுல இருந்து வலிகாமம் வடக்கு மக்கள் அந்த இடம் போய் இருக்காத மக்கள் தங்களுக்குள்ளேயே தாங்கள் பேசிக் கொள்கிறார்கள். என்னுடனும் கன பேர் கதைத்திருக்கிறார்கள். இவங்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஓட் போட்டால் இவங்கள் முன்தினமாய்த்தான் எங்களை இப்படி செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இப்போது நாங்கள் வலிகாமம் வடக்கில் அமைந்துள்ள இந்து ஆலயங்கள் எல்லாம் நாங்கள் எங்களுக்கு இப்ப வெள்ளிக்கிழமையில் போய் தரிசிக்கிறதுக்கு எங்களுக்கு ராணுவம் அனுமதி தந்திருக்கு. அதுவும் முந்தி நாங்கள் ராணுவத்துக்கு கடிதம் கொடுத்துத்தான் செல்வோம். ஆனா இப்போது தற்போது நடைமுறை என்னென்று கேட்டால் நாங்கள் கோயிலின் டெல்டேட்டில நாங்கள் கடிதம் எழுதி கோயிலுக்கு போறாகின்ற பட்டியலை நாங்கள் போட்டு ஏஜிஓ தெளிப்பல ஏஜிஓ கொடுக்க தெளிப்பல ஏஜிஓ வந்து ஆமி பெரியவனுக்கு அனுப்பி அந்த அனுமதி கிடைத்தால் மாத்திரம்தான் நாங்கள் போகின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போகக்கூடிய அதே மாதிரி பலாலி இந்த வலிகாமம் வடக்கில 3 நாள் தேவாலயங்கள் எந்த பூசையோ புனராவதிகள் ஒன்றும் இல்லாமல் சும்மா போய் வெறிச்சோடி உடைந்து முடியாமல் இருக்கிறார்கள். நாங்கள் கேட்பது என்னென்றால் இந்து ஆலயத்துக்கு நாங்கள் செல்வது போல கிறிஸ்தவர்களும் தங்கள் ஆலயங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று அந்த ஆலயங்களில் தரிசித்து வந்தால் அவர்களுக்கு ஒரு மன நிம்மதியும் தங்கள் குலதெய்வத்தை தாங்கள் போய் வணங்குவதற்கும் ஒரு நிம்மதி இருக்கும். அதுவும் அப்படி செய்யவில்லை. ஏன் இந்த புறக்கணிப்பு என்றுதான் நான் கேள்வி கேட்கின்றேன். எமது பிரதேசம் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் இந்த முறை இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதுதான் எனது ஆதங்கம். சரி, அதுக்கு பிறகு இப்ப நாங்கள் பலாலிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போகும்போது எமது குடிமனை இருந்த இடங்கள் எல்லாம் தோட்டங்களாகவும் அந்த தோட்டங்கள் செய்த இடம் எல்லாம் காடாகவும் இருக்கின்றது. அதில் நாங்கள் போகும்போது எமது யாழ் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞரும் யுவதியும் தான் அங்கே கூலிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை செய்கின்ற அந்த விவசாய உள்ளூடுகள் என்கிற சந்தைகளில் வந்து நாங்கள் எங்கட நிலத்தில் விளைகிற உள்ளீடுகளை நாங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு எப்படி மனவேதனையா இருக்கும் என்று யோசிப்பாங்க. எங்கட காணியில விளைகின்ற பொருட்களை வயல் சந்தைகளில் கொண்டு வந்து கொடுக்க பப்பாசி பழம் என்றான, தக்காளி பழம் என்றான, வெங்காயம் என்றான அப்படி அந்த பொருட்களை நாங்கள் வாங்குகின்றோம். எங்களுக்கு தேவை என்கிற நிலத்துக்கு நாங்கள் போகணும். இப்போது எலெக்ஷன் முடிந்தாலும் எந்த வார தலைவர்களும் எங்களை பலாலியிலே போய் குடியேற்றி வலிகாமம் வடக்கில் இருக்கிற மக்கள் அனைவரையும் குடியேற்றினால்தான் அடுத்த எலெக்ஷனிலேயாவது இனிமேல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலோ மாகாண சபையோ கிராம சபையோ அதுகளுக்கெல்லாம் நாங்கள் எங்களை யார் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் சார்பாக கட்சி ரீதியாக அன்றில்லை, அது தேசிய கட்சி இது தமிழ் கட்சி என்று இல்லாமல் எங்களை யார் முதல் கொண்டு போய் எங்களை குடியேற்றுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் உள்ளடியிடுவோம் என்பதை உறுதி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து உங்கள் இளமட்டங்கள் ஓகே எல்லாரும் என்ன சொல்லுகின்றார்கள்? சொல்கிறோம். இப்போ எல்லாரும் வந்தால் அவையவே செய்கிறத இப்போ எங்களை விடுவிக்காக இந்த விட்டுட்டினோம். இப்போ விட்டுட்டு இப்போ ரிலீஸ் பண்ணினோன்ற ஒரு
இது சொல்லி இடம் அது பலாலி உள்ளுக்கு வந்து இப்போ முதல் வந்து பலாலி பெரிய பிரதேசம். பலாலி கிழக்கு வந்து முந்தி இடங்கள்ல குடிமனை இல்லை, இடமெல்லாம் தோட்டக்காணிகள். எங்கட குடிமனை வீடுகள் எல்லாம் வந்து இங்கே இருக்கு, உள்ளூர் தான் இருக்கு. இப்போ இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணினாண்டு ஓகே, இப்போ அப்படியா ரிலீஸ் பண்ணினாண்டு சொல்லியிருக்கிறோம். முடியா 7 மணி போகலாம், 7 மணி போனால் 5 மணி தான் திரும்பி வரணும், உள்ளூர் நிற்க விடாயணும். ஓகே, போராக்களை பேரெல்லாம் பதிஞ்சு தான் விடுவினோம். இப்போ இருக்கிறாங்க அங்கே வந்து வீட்டுக்கு காணிங்கன்று விடையில, தோட்டக்காணிங்கன்று தான் விட்டுருக்கு, விவசாய நிலமன்று தான் விட்டுருக்கு. இப்போ விவசாயத்தை செய்ய சொல்லி விவசாயம் அங்கே காட்டு காணிக்க வந்து விவசாயத்தை செய்கிறாண்டு என்னண்டு விவசாய காணி கிடாது தான். விவசாய காணியில் அவங்க இராணுவம் வந்து என்ன இருக்காங்க, இது அடிச்சிருக்காங்க, இன்னும் கேம்ப் அடிச்சிருக்காங்க. கேம்ப் பண்ணி சொன்னால் மெக்கானிக் ஷாப், மெக்கானிக் அவங்கள வந்து தங்களோட வாகனம் திருத்தும் இடம். அப்படியான இடத்த வந்து மக்கள் இடம் தோட்டக்காணியாது. அப்ப அந்த தோட்டக்காணிக்காக பிடிச்சி வச்சுக்கொண்டு தோட்டத்தை செய்யண்டா, இன்னத்தை தோட்டத்தை செய்யறேன், ஒன்றும் தோட்டம் செய்யறாரு. இப்போ வந்து தோட்டக்காணிங்க விட்டு ஓகே ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணினா நாங்கள் போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கும். இப்போ 5 மணி நாங்கள் வந்துட்ட மாதிரி தான் வேண்டும் மாடு வளைக்கணும் ஆமிக்காரம். அப்போ அந்த மாடுகள் எல்லாம் பயிரத்துட்டு அப்போ வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய இப்போ வந்து தோட்டம் செய்கிற பிடிக்கணும் இல்லை, வேண்டிய சொல்லு இப்படி தான் என்னென்ன விவசாய காணி நீங்கள் தோட்டத்தை செய்யுங்க. விடிய 7 மணியில் வந்தீங்களா இருந்தால் பின்னர் 5 மணி வெளியே வரவும், அடுத்த நாள் விடிய 7 மணி தான் வரவும். அப்போ அப்படியே ஒரு பிரியோசனம் இல்லை இதல்ல. அப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து இப்போ யார் வந்து எல்லாம் மந்த வச்சு சொல்லுவாங்க, ஓகே உங்களுக்கு வீட்டை இடத்தை விடுறோம், ஓகே உங்களுக்கு வசதியாக எல்லாத்தையும் செய்து எல்லாம் அப்படி இப்படி சொல்லுவோம். வந்த அவங்க தாங்க வேறு மட்டும்தான் அந்த இதை செய்யறது, வேறு மட்டும் தாங்கள்லாம் ஓகே ஜனாதிபதியா வந்து இந்த எல்லாத்தையும் செய்ய வேண்டாம். வந்த பிறகு இருந்தாக்கள் செய்கிற மாதிரி தான் அவங்களும் செய்ய போகிறாங்க. அது நீ என்னென்ன நடக்குமான்னு நாங்கள் சொல்லலாதான். எல்லாரும் பெறும் பொழுது ஓகே நாங்கள் இந்த இதை செய்வோம் விடுங்கோ, அதை செய்வோம் விடுங்கோ, ஓகே உங்களுக்கு இந்தெல்லாம் செய்திடும், அதை செய்து ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, தெரியும் தான். எல்லாம் ஒரே குட்டையில் ஊரே மட்டையில் மட்டையெல்லாம் மேந்தன் இது எல்லாரும் நாங்கள் சொல்லி அதை செய்யணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ இங்கே விடுவிக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு அக்கறை இல்லை தேர்தல் குறித்து. விடுவிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து என்ன இப்போ வந்து ஓகே கூட்டமைப்பு போடுறதா இல்லை இப்போ சைட்டு போடுறதா அவன் எல்லாம் யார் போடுறோன்ட்டு தெரியாமல் நிற்குது. ஜனம் வந்து இனி வந்து ஓகே இனி வந்து ஒரு முடிவு. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு போடுங்க, உங்களோட இடங்கள் விடுவிக்கப்படும், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகே விடுவிக்கப்படும் எல்லாம் 10 இடம் ரொம்ப நாளும் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்ததுலேருந்து இப்போ விடுவிக்கப்பட்ட இடமும் சரி, இப்போ ஓமண்ட இடமும் சரி, எல்லாம் இப்போ ஓமண்ட இடத்துக்கு 10 இருக்குது. இந்த 10 வந்து ராணுவம் இருக்கே இல்லை, ஒரு வீடு வழிக்கு தான் இருக்குது. சும்மா இடத்தை பிடிச்சி வச்சுக்க, ஒரு பிரியோசனமாக பிடிச்சி வச்சிருந்தா ஓகே 10 மிஞ்சிக்கிட 10 தான் மிஞ்சிக்கிட. இப்போ எங்கட காணிகள் வீடுகள் ஒன்றுமே இல்லையே, எல்லாம் ஒடிச்சு தள்ளிட்டுனா புதுக்கு என்ன நட்ட வீடு தருவினோம், ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து இந்த ஏசிபியை பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட திருப்ப 10 வருது, திருப்ப 10 வருது, திருப்ப என்ன போகிறாங்க, திருப்ப வந்து இப்படி தான் 7 மணி போய் பின்னர் 5 மணி வாங்குறாங்க. அப்போ வந்து திருப்ப போய் என்ன செய்யல, உங்களோட சொந்த இடத்துலேயே உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை. 5 மணி பிறகு வெளியேறணும். எங்களோட சொந்த நிலத்திலேயே நாங்கள் வந்து எங்களுக்கு விடிய 7 மணி போய் பின்னர் 5 மணி வாண்டு ஓடுறதார அரசாங்கம், இப்படியான அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் வந்தாண்டா எங்களுக்கு ஒரு வரவேற்க வேண்டியது தான். இப்போ இப்படியான அரசாங்கம் எங்களுக்கு தேவைட்டேன். எங்களோட சொந்த நிலத்துக்கு நாங்கள் பிறந்து வளர்ந்த பூமி, எங்களோட சொந்த நிலம் வராது. அப்போ வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு வந்தாவே என்னென்னு சொன்னால் ஆர்டர் போடணும், 7 மணி போய் 5 மணி வெளியில் போகும். அப்படியெல்லாம் எங்களோட நிலத்துக்கே ஆர்டர் போடுறாங்க. இதே இதை வந்து நாங்கள் சிங்கள ஏரியாவில் போய் நாங்கள் ஓகே இதை வந்து பிடிச்சி வச்சுக்கொண்டு இதை வந்து சொன்னால் அவங்க ஏற்பாங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா? அதான் இல்லையாமா? சரி. அப்போ வந்து எங்களுக்கு வந்து எங்களோட நிலம் வந்து ஃபுல்லாக விடுவிக்கப்பட வேணும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்களே, எங்களுக்கு யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, எமது நிலம் விடுவிக்கப்பட வேண்டும், எமது நிலம் நமக்கு தேவை. அதுதான் நம்ம வேணும். எமது நிலம் எங்களை சொந்த நிலம் உங்களுக்கு தேவை. இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு தமிழாக்கள் வந்து ஓகே ஒரு நாட்டை வந்து ஆளுநர் கொண்டு வைங்களேன், இவேண்ட இடத்துல வந்து ஒரு மிலிட்ரி, இப்போ தமிழ் மிலிட்ரி போய் அவேண்ட இடத்த பிடிச்சி வச்சுக்கொண்டோம். இப்படி ஒரு வசனத்தை சொன்னால் அவைக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ரூல்ஸ் போட இல்லாது. இப்படி 5-7 மணி போய் இப்போ இந்த பின்னர் 5 மணி வாங்குறதாவையா எங்களோட நேரத்தை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணினா ஓகே வரவேற்க வேண்டிய விஷயம்தான். சந்தோஷம். சரி, நன்றி. நாங்களுங்க 88ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டில் இருந்து கூடி இவ்வளோ காலத்துக்கும் அலைஞ்சு திரிகிறோம். இந்த வழிபடக்கும் மக்கள் கூடுதலாக அலைஞ்சு திரிகிறோம். ஆனால்
நான் வரிவடக்கு மக்களை மட்டும் எடுத்து கதைக்கவில்லை. பொதுவாக எங்களோட தமிழ் மக்கள் முழு மக்களையும் சேர்த்து தான் நான் கதைக்கிறேன். அடுத்ததாக நான் ஒரு சுயநலவாதி அல்ல. நான் பல மக்களின் இதுக்கும் உரிமைக்காகவும் என்னுடைய பிரச்சனைக்காகவே அவையின் பிரச்சனைகளுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த காலம் பக்கம் இந்த காலம் வரை எங்களை இவ்வளவு காலம் இந்த அரசாங்கம் இந்த மக்களும் எங்களை பேய் காட்டுகிறார். ரெண்டாவது, சிங்கள மக்கள் எங்களுக்கு எதிரிகள் இல்லை. சிங்கள மக்கள் எங்களுக்கு நல்ல ஆதரவான மக்கள் கூடுதலாக இருக்கிறார். ஆனால் எங்கட மக்களும் பிரச்சனையான ஆக்கள் இருக்கு, அங்கேயும் இருக்குது. நான் அதை எடுத்து காட்டேன். சிங்கள மக்கள் பொதுவான நல்ல மக்கள். எங்களை வேணுமென்று ஒரு சிலர் தங்களோட சுய நலத்துக்காக, ஏன் நான் பொதுவாக சொல்றேன், எங்களை தமிழர் தென்னிலங்கையில கோடிக்கணக்காக காசை வாங்கி கொண்டு அங்க அவைக்கு தென்னிலங்கைக்கு அடிமை. எங்களை பேய்காட்டி, தமிழரை பேய்காட்டி, சிங்கள மக்கள் பிரச்சனையான ஆக்கள் இல்லை, எங்களை பேய்காட்டி இவ தங்களோட பொக்கத்தை நிரப்பினோம். தேசம் கெட்டியாராட்சி இருந்தவர். அவர் ஒரு திறமான மனுஷன். அவரை போல மனுஷன் இல்லை. அவரை போல மனுஷன் இல்லை. நான் அவரோட வாதாடி, அவரோட நான் சிங்கள மக்கள் எங்களுக்கு எதிரிகள் இல்லை, நாங்களும் அவைகளும் அன்பான மக்கள். எங்கள்கிட்ட பொன்னான காணியை மண்ணாக்கி வச்சிருக்கிறீர்கள். எங்கள்கிட்ட காணியை உடனடியாக விட வேணும். உங்களுக்கு 3000-4000 ஏக்கர் காணி உடனடியாக இந்த காணி விட வேணும்னு சொல்லி நான் போய் கேட்டேன். நான் கேட்க அவரை போல தர்மவான் கிடையாது. அவர் ஒரு திறமான மனுஷன். நான் போய் கேட்க அவர் சொன்னார், ஐயா, எங்களோட தென்னிலங்கைக்கு உங்களுடைய ஆட்கள் ஒவ்வொரு கோடி ரூபாயை வேண்டிக் கொண்டு அவைகள் அடிமை. எங்களோட தென்னிலங்கைக்கு அடிமை. ஆனால் உங்களுடைய ஆட்கள் தான், உங்களோட தமிழ் மக்கள் தான் கெடுக்கணும். இப்படி இதான பிரச்சனைகளை இப்படி தண்டிக்கணும் என்று எனக்கு சொன்னவர். நான் அதை நம்ப இல்லை. எங்களோட தமிழினம் எங்களுக்கு எதிராக இப்படி செவினம் உண்டு. நான் அவர் சொல்ல எனக்கு ஒரு சந்தேகம். அவர் கடைசியாக சொன்னார், ஐயா, நீங்கள் அப்படி இல்லை, போய் முதல் ஏச்சியோட போ, பிறகு ஈயிட்ட போ, பேந்து கள்ள மாவையிட்ட போ, போய் கேள் என்று சொல்லி சொன்னார். நான் சந்தேகத்திலே அப்படியே இருக்க ஏச்சியோட போனேன். ஏச்சியோட போக அவர் சொன்னார், எல்லாரும் வந்து அவசரப்பட்டவர், எல்லாரும் அமர்ந்துட்டோம், நீரே இப்போ அவசரப்படுகிறீர், பொறுத்த நீர் பொறுக்க மாட்டீரா, இன்னும் ஒரு 4-5% கூட காலம் இருந்தீங்களான, இப்படி நீங்கள் இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருந்தால் என்ன, நான் என்ன அப்படி சொல்கிறேன் என்று அவரை பேசினேன். அவரும் என்னோடும் நானும் கொஞ்ச நேரம் தர்க்கப்பட்டேன். அதன்படி நான் சொன்னேன், நீங்களா நான் கெடுக்கிறீர்கள், எங்களை இடத்தை எங்களை இதை இப்படி கெடுக்கிறீர்கள். அவர் கேட்டார், ஆட்டா சொன்னவன் என்று. நான் கொமாண்டர் பேசன் கெட்டியாராச்சு, அவர் நான் சொன்னவர் என்று சொன்னேன். உடனடியாக அவர் கச்சேரிக்கு போனார். தான் கழித்து கொண்டு வரணுண்டு 10-10:30 மணிக்கு போனவர் 4-4:30 மணிக்கு வந்தார். வர அவரை பேர்ந்து நான் சாப்பிட இல்லை, அவரையும் சாப்பிட விட இல்லை. எங்களோட காணி, எங்களோட உறுதி இதுகளெல்லாம் இப்படி நீங்கள் அடக்கி வச்சிருக்கிறீர்கள், எல்லாம் எடு வாசி என்று சொல்லி எடுக்க அதுக்குள்ளே என்னுடைய இதுவும் உறுதியும் வந்தது. நான் அதில் எடுத்து இப்படி என்று சொல்லி இதண்டன் எடுக்க எங்களோட உறுதி அதுவும் உடனே வந்தது. இப்படி
பிள்ளையாக போதடி குஞ்சு கலட்டி இப்படி 39 பதம் இப்படி உண்டு. அது வந்து உடனே எடுத்து வாய்ச்சி காட்டி இதெல்லாம் பேய் காட்ட வேண்டாம், உடனடியாக விட வேணும். நீங்களான இப்படி என்றால் இவர் சொன்னவர் இப்படி என்று சொல்ல உடனே சொல்லி போட்டு போயிட்டேன். அவர் பிறகு நான் வீட்டில் இருக்க, நான் ஒரு சின்ன மனுஷன், ஒரு படியாத பேயன். அவர் வந்து தங்கட வாகனத்தில் என்னை கூட்டி கொண்டு போய், நான் அவரை கேட்டேன், நான் ஏன் உழவு ஏக்கரை உழவு இதை வச்சுக்கிட்டு வந்து கேட்கிறேன். உடனே மயிலட்டியை கூட்டி கொண்டே காட்டி உடனே 800-900 ஏக்கர் காணி உழவு மேன் உங்களுக்கு என்று சொல்லி மயிலட்டி சந்தியாவில் போய் மயிலட்டி கிராம கோட்டடிக்கு முன் ஏர்போர்ட்டு பக்கத்தில் போய் காட்டி அவளை இடத்தையும் விடுவிச்ச நான். இன்றைக்கு இந்த மயிலட்டியில் இந்த முழு பேரும் சில கள்ளர் இருக்கிறேன். நான் விட்டது, நீ விட்டது, அவர் விட்டது, நாங்கள் 14-15 நாள் உண்ணாதிருந்து விட்ட நாங்கள் என்று இப்படி பல கதையையும் நான் தான் சொல்லி விட்டேன். நான் அப்போ அவர் கேட்டவர், உம்மோட இடத்தை காட்டு, நான் உடனடியாக நாளைக்கு விடுகிறேன். நான் உடனே சொன்னேன், என்ன விட வேண்டாம், இப்படி இந்த மல்லகத்தில் இவ்வளோ மக்கள் இருக்குது, அதுகள் இந்த கஷ்டமான இதில் இருந்து கஷ்டப்படுவர்கள், அவைகளை அந்த மக்களை உடனடியாக விடணும்னு காட்டி உடனே மல்லகத்தில் இருந்த மக்களை உடனே விடுவிச்சேன். விடுவிச்சு இவ்வளவெல்லாம் செய்து இப்படி தண்டனான். ஆனால் எனக்கு இன்றைக்கு 90 வயது தோங்குது. நான் 34ஆம் ஆண்டு பிறந்தேன். எனக்கு 90 வயது இன்னும் பொறுத்து இருக்க முடியாது. நான் போகும் இன்னும் எங்களுக்கு எங்களோட மக்களின் காணி என்ற காணி அல்ல, மக்களின் காணி. நான் பிறருக்காக வாதாடும். நான் எனக்கு மயிலட்டியில் மக்களுக்கு தெரியும், எனக்கு 80-100 பரப்பு காணி இருக்கு. அந்த காணியை விட வேண்டாம். அந்த தரிசனம் கெட்டியாராச்சு கேட்டார், உன்ற இடத்தை காட்டு என்று சொல்ல நான் அவருக்கு தேவராயன் பாதரை கூட்டிக் கொண்டு அந்த பாதத்துக்கு மயிலட்டி பதாலியை விடுறதுக்கு உடனடியாக அனுமதி பத்திரம் எடுக்க கூட்டிக் கொண்டு போனான். அவருக்கு அதையும் காட்டி இதையும் விடுவிச்சு இப்படி விடுவிச்ச ஒரு தர்மவான், அப்படியான ஒரு மனிதன். அவர் ஒரு நேர்மையான நீதியான மனுஷன், ஒரு சிங்கள மகனுக்கு இப்படிப்பட்ட மகனை நான் காணவில்லை. இன்றைக்கும் அவர் தமிழ் மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறார். இப்பவும் 2 மாதத்துக்கு முன்ன வந்து என்னை பார்த்து, உங்கள் பலாலி குமாண்டரோட போய் கதைச்சு என்னையும் வர சின்னவர், நான் போக இல்லை, எனக்கு சுகமில்லை, கதைச்சு இப்படி விட்டு போனவர். ஆனபடினாலே எங்களுக்கு இவ்வளவு காலமும் இந்த எங்களோட மக்களை எனக்காகவல்ல, எங்களோட மக்களுக்காக இந்த இடத்தை உடனடியாக விட்டு கொடுக்க வேணும். எத்தனையோ பேர் வீடு இல்லாமல், காணி இல்லாமல், வாட வீட்டிலும் இரவல் வீட்டிலும் பெரிய கஷ்டப்பட்டு பெரிய கண்ணீர் போட்டு கலங்கி இன்றைக்கு நடு ரோட்டில் நிற்கணும். ஆனபடியினால் நான் எங்களுடைய அரசாங்கத்தை குறை சொல்லவில்லை. தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றுதான். ஆனபடியினால் உடனடியாக எங்களோட மக்களின் காணியை உடனே விட்டு அவைன்ற உருத்துரிமைகளை கொடுத்து அவைகளை நிம்மதியாக்க வேணும். நான் இனி சாக போகிறேன், எனக்கு என்ற மக்களின் துயரை தீர்க்க வேணும். ஆனபடியினாலே நான் உங்களை 2 கை மட்டும் மன்னிப்பாக கேட்குறேன். இந்த தசம் கெட்டியாராச்சு சொன்ன மாதிரி இந்த மக்களின் காணியை உடனடியாக எனக்கு முதல் விட்டு தர வேணும். எல்லாத்துக்கும் முதல் இதுதான் முக்கியம். நான் என்னுடைய பிரச்சனை அல்ல, புரட்ச நலன் கருதித்தான் நான் எந்த காலமும் போராடி கொண்டு மேடையில் இந்த காலம் இல்லை அந்த காலம் துவக்கம் மக்களுக்காகத்தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்கட எம்பிமார் கள்ளர் கோடிக்கணக்காக காசை வேண்டி கொண்டு தங்களோட பொக்கெட்டுகளை நிரப்பிக்கொண்டு எங்கட ஏழை மக்களை பேக்காட்டி கொண்டு இருக்கிறாங்க. கிழவென்ற சொல்ல கேட்டு
இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு சில்லற முட்டாள்கள் அவரை வேணுமென்று இந்த இடத்தால் துரத்தி கலைச்சு விட்டார்கள். அவரை போல மனிதன் எப்பவோ எங்களோட தமிழ் மக்கள் சந்தோஷமாயும் நிம்மதியாயும் தங்களோட இடங்களில் போய் வடிவா சீவித்து வருவார்கள். ஆனபடியினால் தயவு செய்து எங்களோட இடத்தையும் எங்களோட மக்களையும் இந்த விடாத இடத்தை உங்களுக்கு இவ்வளவு இடம் தேவையில்லை, 3500 4000 ஏக்கர் தேவையில்லை. நான் இந்த அரசாங்கத்தையும் இந்த பதாலி கொமாண்டரையும் அன்பாகவும் தயவாகவும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு காணக்கூடிய காணியை பிடித்து கொண்டு 2 கையும் எடுத்து உங்களை மன்னிப்பாக கேட்கிறேன். இந்த மக்கள் இந்த காணியை விட்டு தரும்படி, நான் சாகுக்கு முன்ன எனக்கு 90 வயது, இதை சந்தோஷமாக விடும்படி நான் உங்களை அரசாங்கத்தையும் ஜனாதிபதியோ மற்ற முழு பெரிய மக்களையோ நான் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய மக்களுக்கு என்ன, இப்போ 4 வருடத்துக்கு முன்னம் இந்த தர்சன் கட்டியாராச்சி இவரை கச்சேரிக்கு கூப்பிட்டவர். கச்சேரிக்கு கூப்பிட்டு ஏச்சியோ ஜிஏ மாவே எல்லாரும் இருந்தவன் இருக்க, நான் போக இந்த மாவை கேட்டது யார் இந்த கிழவன் என்று. அவர் உடனடியாக என்ற உத்தமன் இப்படி ஒரு அன்பான மனிதன் தாத்தா இரண்டு சொல்லி என்னை ஒரு சிங்கள மகன் இப்படி எங்களோட தமிழ் மக்கள் புறக்கணிக்கக்கூடியதாக அவர் என்ன இப்படி இருக்க சொல்லி இருத்தி எனக்கு அதுக்கு பிறகு கதைக்க விட்டு நான் கச்சேரியில் கதைச்சும் முடிவெடுத்து விட்டேன். இந்த தர்சன் கெட்டியாராச்சி உற்ற இடத்தையும் கோயிலடி இதுகளையும் காட்டு என்ற காணி இந்த ஆஸ்பத்திரி பிள்ளையா கோயில் காணிக்க மாதா கோயில் முழுதும் முருகன் என்று கேட்டவர். நான் என்ன விட வேண்டாம், நான் ஏமாந்து என்ற மக்களை முதல் விடு என்று சொல்லி நான் ஆசைப்பட்டவன் என்றா என்னை விடுவிச்சு கொண்டு மற்றவை ஏமாற்றியிருப்பன், என்னை விட வேண்டாம் என்று சொல்லி இந்த மக்களை விடுவித்தேன். நான் இன்றைக்கு 5 வருடத்துக்கு மேலாக போய்விட்டவர், 5 வருஷத்துக்கு மேலாக போய்விட்டவர், இன்னும் ஒரு இடம் விடவில்லை. இப்பவும் நான் இந்த மக்களுக்காக இப்போ இருக்கிற பெரியவையோடு போய் கதைக்கத்தான் இருக்கிறேன். அன்றைக்கு ஒரு நாள் போக இருந்தேன். நான் தர்சன் கெட்டியாராச்சி வந்த அடுத்த நாள் போக இருந்தேன். எனக்கு ஒரு தலைச்சுட்டு வருத்தம் மாறுது, அதில் போக இல்லை. நான் இப்பவும் அவைய மன்னிப்பாக கேட்டு இந்த மக்களுக்கு உதவி செய்யத்தான் விரும்புகிறேன். அவர் என்ன கேட்டவர், எவ்விடம் விட வேணும் போக்குவரத்து மயிலட்டி மக்களை நான் விளைவிச்சொல்லி விடுவிச்சேன். நான் அவர்களுக்கு நல்ல தண்ணி எங்களை இந்த காணிக்க மாத ஆலயத்து கோயிலில் தான் தண்ணி அள்ளி கொண்டு போகிறவை. மற்ற இடங்கள்லாம் உப்பு தண்ணி 10-11 மணிக்கும் கேட்டு திறந்திருக்கும் தண்ணி அள்ளி கொண்டு போகிறவை. அவை இந்த இடத்தை அந்த கோயில் கிணத்தை விடச்சொல்லி அங்கே போனது. அங்கே போய் அதை துப்புர பண்ண, அது ஏதோ காணிக்க மாதா தான் என்ன ஏமாற்றி போட்டாவோ என்னோ தெரியாது. எலும்பு கூடுகளை மாட்டெலும்பு மனிதர் எலும்பு எல்லாம் கிடந்தது. அதில் நான் மனம் கசந்து பெரியவரை வரை சொல்லி சொன்னேன், நாங்கள் வந்து துப்புரவுன்றோம் என்று சொன்னால் போல இந்த உற்றையார் பிரச்சனை வந்து அதில் 2 போல அதோட எங்களோட பிரச்சனை சம்மிட்டு போச்சு. நான் எல்லா மக்களுக்கும் உதவி செய்கிறேன். நான் காணிக்க மாதா கோயில், பிள்ளையா கோயில் எல்லாம் இங்கே மயிலட்டி எல்லாம் விடுவிச்சிருப்பேன். அதுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனையாலே என்ன நடந்து தெரியாது. எங்களுக்கு ஒரு சூழல் வந்து இப்படி என்ன ஏமாற்றி போடுது. கணக்கை நான் கரைக்கவில்லை. எங்களோட மக்களுடைய காணியையும் எங்கள மக்களுடைய கஷ்டத்தையும் நீங்கள் வழிவாக தீர்த்து விடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேர்தலுக்கும் ஒரு நல்ல முடிவை நான் ஆரவி என்று சொல்ல மாட்டேன். எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரத்தக்கவரைய எங்களோட பொதுமக்கள் அனுப்பி எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடி வைக்க விரும்புகிறேன்.